கடமைக்காக நான் அழைப்புல நிக்கிறேனா, கடமைக்காக இல்லைன்னா டைம் பாஸுக்கு அழைப்புல நிக்கிறேனா, இல்ல இந்த டைம் முடிகிற வரைக்கும், என்ன கல்யாணம் ஆகி போற வரைக்கும் நம்ம இருப்போம் ஊழியத்துல. சில பேர் நீங்க மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கலாம், கல்யாணம் ஆகி போற வரைக்கும் பாஸ்டர் ஃபோன் பண்ணா வந்து அட்டன் பண்ணணும், பாடணும், போகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் அழைப்பிலே உறுதியாய் இருக்கும் போது கர்த்தர் உங்களை மகிமையான காரியங்களை செய்யும்படி பயன்படுத்துவார். ஆமென். நான் நேற்று சொன்னேன், நம்மளுடைய கோல், நீங்க செட் பண்ணியிருக்கிற கோல், அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை இருக்கு. கர்த்தர் உங்க மேல வச்ச அபிஷேகம் நீங்க தீர்மானிக்கிறது தான். கர்த்தர் உங்க மேல அவர் அளவுக்கு அவர் இருக்குப்பா, வானத்தில் இருக்கிற சகல பலகணிகளை திறந்து நான் இடங்கொள்ளாமற் போக மட்டும் உனக்கு தருவேன், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ நான் உனக்கு தரேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். அவன் நடக்காத சில காரியங்களையும் பல தேசங்களையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா, நீங்க எவ்வளவு வாஞ்சியாய் செய்கிறீர்களோ ஊழியத்தை, எவ்வளவு தாகத்தோடு உங்க அழைப்புல உறுதியா இருக்கிறீங்களோ, உலக காரியங்கள் வரும்போது இதுதான் என் ப்ரையாரிட்டின்னு நீங்க மூவ் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக மூவ் பண்றது தெரியும். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக அவர் சொன்னது அதுதான், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தரேன்ப்பா. ஆனா அது மாதிரி 10 டைம்ஸ் அதிகமா ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவன் நடந்தது கொஞ்சம், அவன் வாஞ்சித்தது அதிகம். ஆமென். இன்னைக்கு உங்க வாஞ்சை எப்படி இருக்கு அழைப்பை குறித்து? ஆண்டவர் என்ன வச்சிருக்க சின்ன அழைப்பா இருக்கலாம். நான் சொன்னேன், யோசேப்புக்கு சொப்பனம் வரும், அவன் தூங்குனா என்ன வரும், கனவு வரும், அந்த கனவுல ஒரு வெளிச்சம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அதை அவன் தீட்டிக் கொண்டே எங்க போய் சேர்ந்துட்டான்? எகிப்து அடிமைத்தன தேசமாகி எகிப்திற்கு அதிபதியாய் ராஜா சொல்ற, என் மோதிரத்தை போட்டுக்கப்ப, என் சீட்ல பக்கத்துல உட்காந்து, நான் சும்மா பேருக்கு என்ன பண்ணிக்கிறேன். உங்கள் அழைப்பு உங்களை அந்த மாதிரி ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்திடும், நீங்க அந்த அழைப்புல உண்மையா இருந்தீங்கன்னா. ஆமென்.